பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் என் உடம்புல வர மூட்டு வலிக்கு சதை பிடிப்புக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். படம் ரிலீஸ் முன்னாடி என்ன ஒரு அடைமொழி சொல்லி கூப்பிட்டவங்களாம் அந்த படம் ரிலீஸ் தோல்வியானதுக்கப்புறம் வேற ஒரு அடைமொழி வச்சு சினிமாவில் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, நீ எங்கெங்கேயோ கோயிலுக்கெல்லாம் போறியடா, நம்ம எல்லையில் இருக்கிற முருகனை போய் பாரு. பெண் வயிற்றில் பிறக்கிறவங்க எல்லாருமே பிள்ளைகள் தான். ஆனால் உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு ஆண்மகன் மட்டும்தான். அந்த ஆண்மகன் யாருன்னா அது முருகர் மட்டும் தான். ஏன்னா முருகர் தான் ஆண் கிட்ட இருந்து வந்தவர். சிவன் வேற முருகர் வேறு கிடையாதுங்க சார். சிவனுக்கு இருக்கிற சக்தியை விட முருகருக்கு சக்தி அதிகம்னு சொல்லி கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்காரு. அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. முருகர்கிட்ட ஒரு குணம் என்னன்னா கிள்ளி விளையாடி அள்ளி கொடுப்பாருங்க சார். நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத விஷயம் இருக்கு. நம்ம ஒரு சின்ன ஒரு மூக்குத்திக்கு ஆசைப்பட்டிருந்தா அவர் வைர நெக்லஸ் கொடுப்பார். மது ஆசையம் 48 நாள் விடுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படின்றாரு. எனக்கு 6 வருஷமா குழந்தை இல்லைங்க சார். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த ஒரு செக்அப் போனால் 45 days கன்சீவாக இருக்குன்னு வந்துச்சுன்னாரு. எனக்கு பெரிய ஆச்சு. கர்மாக்கும் இந்த அசைவத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 நடிகர்கள் வந்து நான் மாற்றினேன். அந்த நடிகர்கள் வந்து இப்போ நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. ஒருத்தனோட நாளே சரியில்லைனாலும் பரவாயில்ல, அவனோட ஊழ்வினை கர்மவினை மோசமாக இருந்தாலும், அவனோட பிறப்பே ரொம்ப மோசமாக இருந்தாலும், இந்த மந்திரம் இந்த முருகர் இது இருந்தால் இவனுக்கு வாழ்க்கையே மாறுன்றப்போ சுகமே சொல்க ஜேஎஸ்கே கோபி சார். சுகமே சொல்க இந்த மந்திரத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தின உங்களுக்கும் ஐபிசி சேனலுக்கும் நம்ம அகில் சித்தார்த் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை, இந்த மந்திரத்தை ஆக்சுவலி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து தஞ்சாவூரில் இருக்கவர் சுவாமிநாதன் சொல்லிட்டு, அவர் வந்து எப்பவுமே சுகமே சொல்க சுகமே சொல்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுலேருந்து அந்த வார்த்தை தான் சுகமே சொல்கன்றது. சுகமே சொல்கன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வைபான வார்த்தை. அதே சமயத்தில் வந்து நான் இந்த ஐபிசி பக்தி சேனலில் பேட்டி கொடுப்பேன்றது நான் நினைக்கவே இல்லை. நான் ஆக்சுவலாக ரொம்ப விரும்பி பார்க்குற பக்தி சம்மந்தமான சேனல் ஐபிசி பக்தியும் ஒன்று. என்ன நினைப்பேன்னா, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து இதை பண்ணுறாங்க. இதை நான் உங்களோட ஆடி பரவசம் கூட சொன்னேன். டிஆர்பிக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கும் பல வேலைகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, பல சேனல்கள் போய்ட்டுருக்காங்க. அதில் இன்றைக்கி எல்லா யூடியூப் சேனலுமே பக்தி சம்மந்தப்பட்ட சேனல் தொடங்குறது முக்கியமான வேலை போட்டது நீங்கள் தான். நீங்கள் தான் அந்த ஐபிசி பக்தின்னு எடுத்து அதை குவாலிட்டியாகவும் பண்ணி அதை வந்து வெகுஜன மக்களுக்கும் போய் சேர்கிற அளவுக்கு பண்ணிங்க. அது ஒரு பெரிய ஒரு கர்மா, புண்ணிய கர்மா இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இந்த காளிகாம்பாள் கோவில் கும்பிட்டு இருக்கப்போ வந்து முருகன் பக்தரான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. முருகன் கோவிலுக்கு போனது அம்மா சொல்லி போனதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நடுவில் இந்த ஜெயக்குமார் சார் வந்து உங்களை வந்து இல்லை டைம் மாற்றி அனுப்பிச்சி விட்டது, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் சேனல் யார் இந்த ஜெயக்குமார் சார்? அதுக்கு முன்னாடி வந்து என் பேர் ஏன் ஜேஎஸ்கே கோபியாக மாறிச்சுன்ற விஷயம் சொல்கிறேங்க சார். எனக்கு வந்து என்னென்னாங்க சார், இப்போ வந்து நான் மது அசைவம் வந்து சாப்பிட்றதில்ல. முன்னாடி வந்து சினிமாவில் வந்து சார் 3 விஷயம் ஈஸியாக கிடைக்குங்க சார். மது, அசைவம், மற்ற எல்லா விஷயங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு சாப்பாடு கிடச்சிரும். நீங்கள் சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு குடிக்கலைனாலே உங்களை வந்து யாருமே செட்டு சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது மாதிரி தான், நான் இந்த துறையை தப்பாக சொல்லலை, அந்த மாதிரி ஒரு ஜாலியாக பார்ட்டி கிட்டின்னு போகிறது தான். அப்படி இருக்கும்போது நான் ஒரு படம் வந்து ஒரு தேட்டர் எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன். அது ரிலீஸ் பண்ணி அந்த ஹீரோவோட படம் முன்னாடி படம் நல்லா ஓடுது. சரி, இந்த தைரியத்தில் வந்து வேறு ஒரு படம் வந்து எஸ்எஸ்ஆர் பங்கஞ்ச தேட்டர் ரிலீஸ் பண்ணுறேன். லாஸ். அந்த சமயத்தில் எனக்கு அந்த தொகை வந்து பெரிய தொகை, ஒரு 11 லட்ச ரூபான்றது பெரிய காசு. லாஸ் ஆகிடுச்சு. என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகி என் வாழ்க்கையில் நடந்த எல்லா அதிசயத்துக்கும் மழையும் ஒரு பெரிய காரணமாக இருக்கும் சார். மழை புயல் டைமில் தான் நடந்துச்சு. அப்போ என்னோடய நண்பரை வந்து பல்லாவரத்தில் ட்ராப் பண்ண போகிறேன். ட்ராப் பண்ணிட்டு வெளில உட்காந்து அவர்கிட்ட ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கேன். ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் பார்ப்பாங்க, பட் நான் சொல்கிறேன், நம்ம தண்ணி அடிச்சுட்டு அவர்கிட்ட நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிருக்கும்போது ஒரு பெரியவர் பக்கத்தில் நிற்கிறாரு. ரொம்ப நேரம் நிற்கிறார். எனக்கு என்னோடய பாட்டி வந்து ரொம்ப சின்ன வயசுல சொல்லி வளர்த்து என்னன்னா, யாராவது சாப்பாடு கேட்டால் இல்லைன்னு மட்டும் சொல்கிறாத, என்ன வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு அதை செஞ்சு வாங்கி கொடுத்துட்டு போ, காசாக கொடுக்காத சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெரிய நிற்கிறார். என்னங்க அங்கே நிற்கிறீங்க, என்ன பசிக்குதியா, பரோட்டா வேணும்னாரு. அப்போ என்ன டிரைவர் பக்கத்தில் நிற்கிற தம்பி ஒருத்தருக்கார். இவர் எத்தனை பரோட்டா வேணுமோ கேட்டு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டாரு. இங்கே போய் பரோட்டா வாங்க போகிறாங்க. இங்கே நிற்கிறார் பெரியவர். ஐயா என்ன ஐயா சோகமாக இருக்கீங்க அப்படின்னாரு. சோகமாக இல்லைங்க, நான் ஒரு தொழில் பண்ண நஷ்டமாயிடுச்சு அதானா அப்படிங்கிற. ஐயா உங்கள் பேர் என்னன்னாரு. எஸ்கே கோபின்னு. சரவணன் கலா எங்கள் அம்மா அப்பா பேர். அது வந்து எஸ்கே கோபி நானாக வச்சது. எஸ்கே கோபின்றப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அவர் எப்படி இருக்காருன்னா, ஒரு அழுக்கு வேஷ்டி, கையில் ஒரு மூட்டை வச்சுருக்காரு, நல்லா வயசானவர், கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு. இன்னொரு முகம் இப்போ ஞாபகம் இருக்குது. முன்னாடி ஜே சேர்த்துங்க ஜேன்னு வருவீங்கன்ட்டு போனார். இதுதான் சொன்னார். முன்னாடி ஜே சேர்த்துங்க ஜேன்னு வருவீங்கன்ட்டேனார். அப்போ நான் என்னன்னா இவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு உடனே அப்பயும் செம்ம மழை, விடிஞ்சால் புயல் வருது. முதல் சம்பவம் அதுதான். அப்போ வந்து உடனே ட்விட்டர் கிடையாது, அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஜேஎஸ்கே கோபின்லாம் நான் மாற்றிட்டு அடுத்த நாள் காலைல இருந்து கொஞ்சம் சுயநிலைக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் ஆனால் ஜேஎஸ்கே கோபின்னு அப்புறம் இவர் சொன்ன ஞாபகம் வருது. உடனே அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இன்றைக்கி வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ண வரேன், நீங்கள் ரிட்டர்ன் வரேன்னு சொல்லி அப்போது போகலான்றப்போ சம மழை போக முடியல. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு எல்லாம் நிலவரம்லாம் சரியானதுக்கப்புறம் அவரை போய் தேடுறேன், எங்கெங்கேயோ தேடுறேன், கிடைக்கவே இல்லை. அப்படி தான் என் பேர் ஜேஎஸ்கே கோபியாக மாறிச்சு.
ஏன்னா அது நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருப்பாங்க. அது இந்த ஐபிசி மூலயமா சொல்கிறேன். இன்னொரு ஜேஎஸ்கே ஒருத்தர் இருக்கார் சினிமாவில், ஜேஎஸ்கே கோபின்னு மாறிச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஏன்னா நம்ம படம் பேர் ஏன் சொல்லனா, அது அந்த நடிகருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும், அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்களும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு படம் வந்து செங்கல்பட்டு ஏரியா என்எஸ்சின்னு சொல்லுவாங்க, சிட்டி செங்கல்பட்டு நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் என்எஸ்சி வாங்குகிறோம். சிட்டி என்எஸ்சி வாங்கும்போது பெரிய தொகை லாஸு. அப்போது அந்த படத்தை ஒரு ஏரியா விலை பேசுறதுக்கு ஒருத்தர் வர்றார், ஜெயக்குமார்னு சொல்லி. அவர் வர்றாரு, செம்ம தேஜஸாக இருக்கார். ஆளை பார்த்தாலே அவர் வந்தாலே அந்த ஜவ்வாது வாசம் அடிக்கும் அந்த ரூமில் இருந்தாலே. வராரு, அப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எனக்கு வந்து ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆளோ இல்லை அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு உணர்ந்துட்டாலே நான் ஒரு நம்பர் வாங்கிடுவேன், பாசிட்டிவாக இருக்காங்கனாலே. அப்போது ஒரு நம்பர் வாங்கிட்டேன். அப்படியே போய்ட்டு இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகி நஷ்டம், பெரிய நஷ்டம். நான் அந்த பேருக்கு முன்னாடி, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன ஒரு அடைமொழி சொல்லி கூப்பிட்டவங்களாம் அந்த படம் ரிலீஸ் தோல்வியானதுக்கப்புறம் வேற ஒரு அடைமொழி வச்சு சினிமாவில் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னடா இப்படியே போய்ட்டு இருக்கும்போது அப்போ வந்து எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, நீ எங்கெங்கேயோ கோயிலுக்கெல்லாம் போயிடா, நம்ம எல்லையில் இருக்கிற முருகனை போய் பாரு, வடப்பள்ளி முருகர் பாருனாங்க. வடப்பள்ளி முருகர் கோயிலுக்கு போவேன், டென்ஷன் வரும், பிரச்சனை வரும், போகிறது அப்படியே ஒரு கட்டத்துக்கு போயிருக்கும்போது ஜெயக்குமார் யதார்த்தமாக ஃபோன் பண்ணி, இல்லைண்ணா நான்லாம் சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்றேன். என்னன்னா இந்த மாதிரி இந்த அதுதான் தெரியுமே, நான் தான் அன்றைக்கே சொன்னேன் இந்த படம் ஓடாதுன்னாரு. ஆமாண்ணா நீங்கள் சொன்னீங்க, நான் தான் கவனிக்கல. சினிமாவில் ஒரு பழக்கம் இருக்குங்க சார், இந்த அனுபவத்தை நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நடிகரோட படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா உடனே அந்த நடிகர் மேலே போய் திரும்ப காசு போகிறது பெரிய தப்பு. அது என்ன வேலை கலெக்ட் பண்ணியிருக்கோ அதுலேருந்து ஒரு 20% கம்மியாக தான் பேசணும். நம்ம வந்து நம்ம பண ஆசையிலையும் பெரிய லாப ஆசையிலையும் பெருசாக கொடுத்துருவோம்ல. அப்போ அவர் சொல்ல இந்த படம் ஓடாது அப்படின்னு. அப்புறம் அப்போ யதார்த்தமாக என்னோட அஸ்ட்ராலஜர் கேட்குறேன், அவர் ஜாதகம் பார்ப்பாலாம் எனக்கு தெரியாது, உங்கள் ஜாதகம் கொடுங்களேன் கோபின்றாரு. அப்புறம் நான் சொல்கிறேன், பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன்னு வச்சிட்டாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு அவரே ஃபோன் பண்ணி, கோபி உங்களை இது பார்த்துட்டேன், டைம் எப்படி இருக்குது, நீங்கள் வாழ்க்கையில் வந்து முருகனை கும்பிட்டா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கும், இல்லைன்னா நீ அதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டார். ஆல்ரெடி முருகனை கும்பிட்டு இந்த நான் சொல்கிறேன், ஆல்ரெடி கும்பிட்டு தானே உங்களை பிரச்சனை, இல்லை கோபி நீங்கள் கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா. அப்போ இவரை பற்றி நான் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். இவர் வந்து பல கல்யாணம் பண்ணிக்கல, அவர் வந்து ராஜா மாதிரி இருந்து கடைசியில் அடிமட்டத்துக்காகி வாழ்க்கையில் பெரிய பாடம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தனக்கு என்ன வரும்னு பார்க்கும்போது இவர் ஒரு பெரிய குருநாதர் சந்திச்சிருக்கார், அவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்காரு. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவரே வாயில் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது இவர் யாருக்கும் ஜாதகம்லாம் பார்க்கவே மாட்டார், முக்கியமான பார்ப்பார். என்ன மாதிரி ஆட்கள் இங்கே யாருன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பார்ப்பாரு. அப்புறம் பார்த்து சொல்ல, நீ முருகனை கும்பிட்டு தான் ஆகணும், நீ கும்பிடலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம்னு. அப்புறம் எனக்கு அவருக்கு ஆர்குமெண்ட் ஆகுது. அப்புறம் அவர்கிட்ட நான் பேசுகிறதே விட்டேன். ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் முருகரை கும்பிடுன்றப்போ, சரி கோபி முருகனை கும்பிடலாம் வேணாம், நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரம் ரெகுலராக படின்றாரு. கந்தர் அலங்காரம் புக்கு போய் வாங்கிட்டு வாங்கன்றாரு. வாங்குறேன். அதில் 35வது பதிங்க படின்றாரு. என்னன்னு பார்த்தா, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே, இதை மட்டும் படின்றார். சரி இவருக்காக நான் வந்து படிக்கிறேன். படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 3 நாள் கழிச்சு தேசமங்கை இருக்கரசியை வேறு ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது அவங்கள ஒரு படத்தில் ஒன்று இதுக்காக போகும்போது அவங்க இந்த முருகர் பற்றிலாம் பேசினா, அப்போ ஏதோ ஒரு டாப்பிக்கில் இந்த இது வந்துருச்சு. இதை நான் சொன்னேன்னு, இது யார் உங்களுக்கு சொன்னார், நம்ம அண்ணன் சொன்னார், இது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, நான் தெரியாது அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் கேட்டேன்னே எனக்கு பெரிய ஷாக்கு. என்னடா இதுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கா, ஒருத்தனோட நாளே சரியில்லைனாலும் பரவாயில்ல, அவனோட ஊழ்வினை கர்மவினை மோசமாக இருந்தாலும், அவனோட பிறப்பே ரொம்ப மோசமாக இருந்தாலும், இந்த மந்திரம் இந்த முருகர் இது இருந்தால் உனக்கு வாழ்க்கையே மாறுன்றப்போ, அப்போ அவர்கிட்ட திரும்ப பேச்சு கொடுக்குறேன். நீங்கள் தான் முருகரை போய் கும்பிடுன்னு சொல்கிறீங்களா, பட் முருகரை கும்பிட்டா எனக்கு நிறைய பிரச்சனை வருது, எப்படி போய் கும்பிட்றது சொல்லுங்கள். அப்போ வந்து ஒரு அந்த படம் லாஸ்ட்னால தெரியல. இப்போ லாஸ் ஆச்சுனாலே ஃபினான்சியர் நம்ம வந்துருவாங்க, டைட் பண்ணுவாங்க. திரும்ப வந்து சினிமாவில் ஒருத்தன் தோத்துட்டான்னா உடனே அவனை காலி பண்ணுறது ஒரு பெரிய கூட்டம் இருப்பாங்க. அப்படிங்க இல்லை கோபி நீங்கள் போ, மீறி போ அப்படின்னாரு. அப்போ நான் சொல்கிற மாதிரி போன்னாரு. எப்படின்னா என்ன, 4:30 மணிக்கு எழுந்திரு, காலையில் எழுந்து குளிச்சுட்டு காலைல பள்ளி இறன்னு ஒன்று நடக்கும். இப்போ அப்போ தான் எனக்கு அப்படி மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது, எனக்கு அப்போ தான் தெரியும். போனால் எல்லோரும் கூட்டம் நிற்கிறாங்க, ஒரு 10-15 பேர் நிற்கிறாங்க. முருகரை திறந்து உள்ளே போனால் இந்த விஸ்வரூப தரிசனம் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு 6 நாள் 7 நாள் போன்றாரு. 3 நாள் போகிறேன், எதுவுமே பிரச்சனை ஆகலை. அவர்கிட்ட சொல்கிறேன் எதுவும் ஆகலை, இல்லை நீ தொடர்ந்து போனார். அப்போ 4வது நாள் வந்து ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு எனக்கு பெரிய பிரச்சனை. நானும் அவனும் வெட்டிட்டு குத்துற அளவுக்கு சண்டை, அந்த அளவுக்கு கோவம்னு வச்சுக்கலாம். அவர் என்னை பார்த்துட்டு, சரி கோப்பி நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், என் மேலே தான் தப்பு இருக்குது சாரின்ட்டு போனார். எனக்கு அது பெரிய ஷாக்கு. ஏன்னா இது இப்படி சொல்கிறாருன்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்தே கோயில் வாசலில் அவர் ஃபோன் பண்ணுற எடுக்கல, விடிய காத்தால. அப்புறம் அவர் கூப்பிட்டார் 11 மணிக்கு கூப்பிட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை கோபி, முருகனை பிடிங்க கெட்டியாக பிடிங்கன்னாரு. அப்போ பிடிச்சது தான். நிச்சயமாக நீங்கள் சொல்கிறப்போ ஒரு விஷயத்த என்னால் இப்போ உணர முடிஞ்சது என்னென்னா, அந்த உங்களுக்கான தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இருக்கும். அதுதான் அகிலும் நம்மகிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, உங்களுக்கான தெய்வம் குருநாதர் தான் சொன்னார். அந்த தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை பிடிச்சிட்டிங்கன்னா லைஃப் மாறிடும். நீங்கள் மிச்சம் எந்த தெய்வத்தை கும்பிட்றதுனால இந்த ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டிங்கன்னா மாறிடும். அதற்கான தெய்வம் உங்களுக்கு வந்துச்சு, முருகன் வந்திருக்கு, அவர் மூலயமா வந்துச்சு. ஆமாம், அவர் மூலயமா வந்துச்சு. இப்போ முருகனை கும்பிட்டதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கும், பெரிய அளவுக்கு. அது எப்படின்னா சார், இவர்கிட்ட நான் 7 நாள் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார், கோபி நீ முருகரை பிடிக்க ஆரம்பிச்சிட்ட, நீ அசைவத்தை விட்டாகணுன்றார். நான் மனசே வரல. நம்மளுக்கு சின்ன வயசுல நான் நான்வெஜ் சாப்பிட்டு ஆமா, வளர்ந்த ஆமா, உடம்பு. ஆமா, ஆமா. வீட்டில் வந்து சனிக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் நான்வெஜ் இருக்கும். செவ்வாய்க்கிழமைலாம் நான் அப்போல்லாம் எனக்கு தெரியாது. முருகனுக்கு உகந்த நாளே செவ்வாய்க்கிழமைன்றது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. என்னோட ராசியில் செவ்வாய் நீச்சன் அவர் சொல்கிறார் அப்படின்னு பிடிச்சோம்ல. அப்போ ஒரு 48 நாள் கண்டினியூவாக போகிறோம். நான் அந்த 48 நாள் ஒரு நாள் வந்து நான் நல்லா தூங்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கோயில் செக்யூரிட்டி வந்து என்னை எழுப்புறாரு, வாங்க திறந்துட்டாங்க கோயில் அப்படின்ட்டு. எழுந்து பார்த்தா மணி 5. அஜிஜோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போன நாள்லாம் உண்டு. நீங்கள் அதுக்கப்புறம் 48 நாள் கடந்து ரெகுலராக போகணுன்னு மைண்டு ஃபிக்ஸ் வரப்போ என்ன ஆச்சுன்னா, சில சமயம் வந்து அந்த முருகர் கை அந்த வேலோட இது வந்துச்சு. அப்போ நான் இவர்கிட்ட சொல்கிறேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை உன்னோட எதிரிகள் எல்லாமே பலம் இழந்து போவாங்க. இது நடந்து பல வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன அப்புறம் விபூதி வந்து யாரோ ஒருத்தர் வந்து கொடுக்குற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியே போயிட்டே இருக்குது. பள்ளியறை, சாமி, ஜெயக்குமார் அண்ணன் இப்படியே போயிட்டு இருக்கும்போது வேங்கீஸ்வரர் கோயில்னு ஒரு கோவில் இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்டு பத்திரிகையாளர் சங்கத்தில் சுபாஷ்னு ஒருத்தர் இருக்கார், தமிழ்நாடு பத்திரிகை சங்கத்தில் அவர் வந்து பக்கா வந்து ஆன்மீகவாதின்னு சொல்ல முடியாது, நாத்திகவாதின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆத்திகவாதின்னு சொல்ல அந்த மாதிரி. அவருக்கு வந்து யாரோ ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இமயமலையிலேருந்து பாபாஜியோட சீடர் ஒருத்தர் வரார் சென்னைக்கு. அப்பயே நான் அந்த முருகருக்கு அந்த எங்கே போனாலும் முருகர் கோயில் போயிட்டு வரேன். ஏன்னா நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னா முருகர் கோயில் இருக்கேன்னு. அப்பயே நான் அவங்களாம் தெரிஞ்சு இவர் ஏதோ முருக பக்தர்ன்ட்டு. அப்போ சுபாஷ் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் இமயமலையில் பாபாஜி சீடர் வராராம், நம்மளுக்கு அதில் நம்பிக்கை கிடையாது, நீங்கள் தானே ரொம்ப இதாக இருக்கீங்க, நீங்கள் போங்க சார், உங்கள் பேர் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னாரு. சூப்பர் சார், எப்போ சார் போனேன்னா ஞாயிற்றுக்கிழமை போங்க அப்படின்றார். சார் திங்கக்கிழமை காலையில் தான் அப்பாயின்மெண்ட்டு, உங்கள் நம்பர் கொடுத்துறேன் சார், அவங்களே உங்களுக்கு கூப்பிடுவாங்கன்னாரு. அதே மாதிரி ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஜேஎஸ்கே கோபின்னு மாறிடுச்சு பேர், இந்த மாதிரி உங்கள் பேர் கொடுத்துருக்கோங்க சார், வாங்க சார், உங்கள் கூட யாருன்னா கூப்பிட்டு வரதாலும் கூப்பிட்டு வரலாம் சார், 2 பேருக்கு அப்பாயின்மெண்ட். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அப்போ நிக்கில் முருகன் வந்து அவரும் ஒரு பெரிய முருக பக்தர், அவர்கிட்ட அந்த முருகர் சம்பந்தமான விஷயங்கள் அடிக்கடிக்கு பேசுவோம். பேசிட்டே இருக்கும்போது அப்போ நான் அவரை கூப்பிட்டு என் மனசு சொல்லுது. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி நான் எப்போனா திங்கக்கிழமை காலையில் 4லேருந்து 6 மணிக்கு தான் பார்ப்பாங்களா, 6 மணிக்கு மேலே அவர் பார்க்க மாட்டார் யாருன்னா. நீங்கள் வந்து அந்த டைமில் என் வீட்டாண்ட வந்துட்டிங்கன்னா என் வீடு அவருக்கு தெரியும், வீட்டாண்ட வந்துட்டு நான் உங்கள் வண்டியில் ஏறினான்னு சொல்கிறேன். இது எப்போ நடக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியானம் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மழை ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த தானே புயல் வர சமயம். மழை சரியான மழை. விஜய் அரும்பாக்கமில் விஜய் பார்க் ஹோட்டலில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் போய் அவன் ஒரு நடிகரோட பர்த்டே ஃபங்க்ஷனு அப்படின்னு என் வண்டியை நான் ஓட்டிகிட்டு அங்கே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் இருந்து எப்பயுமே பார்ட்டி கிட்டின்னு ஜாலியாக இருக்கும்ல. அப்போது ஒரு 11:30 மணிக்கு நான் அந்த ஹோட்டலில் இருக்கும்போது ஞாபகம் வருது, ஆஹா காலையில் வந்து ஒரு சீடரை பார்க்க போகணும்னு சொன்னாங்களே, எப்படா போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தடுமாறி அப்படியே மழையிலே வந்து வீட்டாண்ட வந்து கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன். பட் உள் மனசு போய் அவனை என்ன இருந்தாலும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது மணி பார்க்குறேன் 12:45. சரின்னு சொல்லிட்டு படுத்தா தூக்கம் வந்துடும். நம்ம பார்ட்டிலாம் வேறு போயிட்டு வந்திருக்கோமே, இது ஒரு டயர்டாக இருக்குன்னு சொல்லி சுடு தண்ணிலாம் வச்சு குடிச்சு கரெக்டாக 3:50க்கு நிக்கில் முருகனுக்கு ஃபோன் பண்ணினேன், வந்துடுறேன் அப்படின்ட்டு வராரு. நான் மழையில் நடந்தே மெயின் ரோடுக்கு வந்து இவர் கூட காரில் ஏறி டீனரில் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம். போன உடனே எல்லாரையும் உட்காரிச்சு டோக்கன் கொடுத்தாங்க. எனக்கு வந்து டோக்கன் நம்பர் 9, அவருக்கு 10. டோக்கன் வாங்கிட்டு மேலே போகிறோம். போனால் ஏதோ யோகாசனம் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாரையும் உட்கார வச்சு. எனக்கு என்னடா இது, ஏதோ சீடர்னாங்க, போனால் நம்மளுக்கு ஏதோ ஆசீர்வாதம்லாம் பண்ணி என்ன கொடுக்கணும், யோகாசனம் சொல்லி தராங்களே. நம்ம வேறு நைட்டு அந்த பார்ட்டிக்கெலாம் போயிட்டு அந்த ஃபீல்டில் இருக்குமா, தூக்கம் வரல, உட்காந்து தூங்கிட்டேன் அப்படியே. அப்புறம் நிக்கில் என்னை எழுப்புறாரு, வாங்கினா போகலான்ட்டு போனேன். அவர் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ஆப்பிள் கொடுத்தாரு. ஆப்பிள் கொடுத்து கீழே வந்தோடனே அப்போ மழை பிச்சுட்டு போகுது. 12:30 மணிக்கு மேலே கரையை கிடைக்குதுன்ட்டு நியூஸ் வருது, செய்தியில் சொல்லிட்டாங்க. அப்போ நிக்கில்கிட்ட சொல்கிறாங்க, வந்துட்டோம், நம்ம வந்து பக்கத்தில் வேங்கீஸ்வரர் கோவில் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான சோமவாரம் திங்கக்கிழமை சிவன் பெருமானை பார்த்துட்டு நீங்கள் என்ன வடப்பள்ளி கோயிலை விட்டு போயிட்டீங்கன்னா நான் முருகரை பார்த்து வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்றேன். அவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் எக்கோஸ் போட்டு வச்சிருக்காரு. அந்த கார்லேயே வந்து சிவன் கோயிலுக்கு போகிறோம், காரணி போட்டு ஃபுல் மழை உள்ளே போகிறோம். உள்ளே போய்ட்டு சிவபெருமானெலாம் பார்த்துட்டு சுற்றி வரப்போ ஒரு 10 சாமியார்கள் உட்காந்துருக்காங்க. 10 சாமியார்கள் 10-9 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் ஜடாமுடியோட நல்லா அந்த தியானம் பண்ணிட்டு இருக்காரு. மிச்சம் 9 பேர் உட்காந்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஜெயக்குமார் அண்ணன் ஒன்று சொல்லி கொடுத்தாரு, என்னென்னா இந்த மாதிரி சாமியார்களை பார்த்து தண்ணி வாங்கி கொடு கோபி, உன்னோட ராசிக்கு வந்து அது ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்றப்போ நான் இவங்களுக்கு தண்ணி என்ன வாங்கலாமான்னு கிண்ணே இருக்கும்போது நிக்கில் முருகன் போலான்றதுக்கு 2 நிமிஷம் நானே இவர் அந்த இதெல்லாம் கழிச்சிட்டு உட்காந்து, ஐயா தண்ணி ஏன்னா உங்களுக்கு வாங்கிட்டு வரணுமோன்னு என்னை பார்த்துட்டு, தண்ணிலாம் வேணாம், நம்ம சீடர்களுக்கு வந்து இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். நான் உடனே வெளில போயிட்டு 4 இட்லி, 1 வடை, தண்ணி பாடு 2 தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டு திருப்தியாக அவங்களை என்ன பண்ணணும் வாங்கிட்டு வந்தோடனே என்னை பார்த்து நிக்கில் முருகனை கூப்பிட்டா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா இவர் வந்து சினிமாவில் பெரிய மக்கள் தொடர்பாளர், ரஜினி சார் கமல் சாருக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்காருங்க, பெரிய மக்கள் தொடர்பாளர் அப்படின்னா. அப்படியா, அவர்கிட்ட அதை பேசணும், அவர் 2 அடி பின்னாடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டாரு,
என்ன கூப்பிட்டு நீ என்ன பட நான் கும்பராசி புத்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னே கிட்ட போய் சொன்னோன்னே அவர் என்ன நினச்சதில் கண்ணை முன்னார், சாமி உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் என்ன சாமின்னு கூப்பிட்றாரு, நான் ஐயா சொல்லுங்கன்னு கேட்குறேன், ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும், அதை என்னை பார்த்துட்டு ஒரு வாரத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்கன்னா, நீங்கள் அசைவம் மது ரெண்டுத்தையும் விட்டுணும் அப்படின்னாரு. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இது நான்வெஜ் சாப்பிடாமல் நம்மளால் இருக்கவே முடியாது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட கேட்குறேன். நான் என்ன நினச்சிட்டுனா ஒரு நம்ம கிட்ட போய் பேசினாலும் ஏதோ பேட் ஸ்மெல் அவருக்கு வந்துருந்து என்னடா இப்படி இருக்கான்னு நினச்சி சொல்கிறாரான்னு சொல்லிட்டு இவர் இப்படி சொன்னவொடனே என் மனசில் என்ன ஓடுதுன்னா, இல்லை இவர் கூட நம்ம லைஃப் டைம் ட்ராவல் பண்ண போனால் அவரோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன். அவர் பேர் சுந்தரானந்தா சுவாமிகள். அங்கேயே கோவிலில் வாங்கி அங்கேயே சேவ் பண்ணுறேன், சுந்தரானந்தா சுவாமிகள் சேவ் பண்ணுறேன். இவர் சொல்கிறார், இல்லைங்க நீங்கள் விரதம் ஆரம்பிங்க, நீங்கள் மது அசைவம் 48 நாள் விடுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு அப்படின்றாரு. இவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டில் மட்டும் இருக்கு, நம்பர் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் எங்கே போனால் நம்பர் நம்ம வச்சு பேசிக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, அவர் அப்போ என்ன சொல்கிறேன், இங்கே இமயமலைக்கு போகிறேன்றார். போனால் வருவார் இல்லையான்னு தெரியல, அந்த மைண்ட் செட்டில் போகிறேன். நிக்கில் முருகன் அப்போது இந்த இப்போ நம்ம பேசுகிற விஷயத்த ஒரு 3 நாளைக்கு முன்னே நிக்கில்கிட்ட சொன்னேன், அண்ணன் நீங்கள் நான் போய் பார்த்தோம், நான் ஒரு கெட்டியாக பிடிச்சேன், நீங்கள் விட்டுட்டீங்கண்ணே, நீங்கள் அதுக்கப்புறம் அது பெருசாக எடுத்துக்கல, பட் நான் பிடிச்சேன், நான் எங்கே என் லைஃப் ஹிஸ்ட்ரியை சொன்னாலும் உங்கள் பேர் வரும் கண்டிப்பாக அப்படின்னா, இப்போ அதே மாதிரி இப்போ சொல்கிறேன். அப்போ நிக்கில் என்னை வடப்பள்ளி கோயிலை விட்டு போயிட்டதுக்கப்புறம் திங்கட்கிழமை பார்க்குறேன். பட் புதன்கிழமை என் மனசில் ஓடிட்டே இருக்குது, இல்லை இவர் சொன்ன மாதிரி இருந்து அப்போ எனக்கு அந்த லாஸ்ட்டு படம் நிறைய வாய்ப்புகள் பறிப்போகுது, இப்படி இருக்கும்போது அப்போ நடிக்கிற ஆசைலாம் எனக்கு கிடையாது. இப்படியே இருக்க சரி என்ன தான் அவன் வர ஆரம்பிச்சிடும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சார். ஒன்று விஷயம் நம்ம முயற்சி பண்ணிட்டு அப்போ வியாழக்கிழமை அடுத்த நாள் குருநாள், வியாழக்கிழமை குருக்குள்ளனால எங்கள் அம்மாவோட பர்த்டே வர அன்றைக்கி சரி ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னா புதன்கிழமை என்னென்னலாம் நான்வெஜ்ஜில் இருக்கோ எல்லாமே வீட்டில் செய்ய சொல்லி திருப்தியாக சாப்பிட்டு ஒரு 12 மணிக்கு மேலே வரத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ எப்படின்னா எல்லா நடிகர்களும் நம்மளுக்கு நெருங்கிய நண்பர்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, இங்கே பார்ட்டி அங்கே பார்ட்டிலாம் ஃபோன் பண்ணாங்க. நம்ம இந்த மாதிரி இல்லை, நம்ம நான்வெஜ்ஜு செய்வோம், ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு கட் ஆகுது. ஒரு வாரம் கழிச்சு என்னால் முடியவே இல்லை. எங்கே பார்த்தாலும் அந்த பிரியாணி ஆசையே வருது. எங்கே போனாலும் அந்த இப்போ இந்த ஸ்டார் பிரியாணி ரொம்ப பிடிச்ச பிரியாணி மைண்டு ஃபுல்லாக அந்த ஆசையாவது இவருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயா என்னால் இருக்கவே முடியலைங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே ஏக்கமாக வருது. பட் அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு ரொம்ப பீக்கில் நான் இருக்கிறப்போ எங்கள் அம்மா வீட்டில் அவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்டு செஞ்சுட்டு என்னை சாப்பிட கூட்டாங்க, வர முடியாது. தியேட்டரில் சாப்பிட்டுக்கிறேன், அங்கே சாப்பிட்றேன், இங்கே சாப்பிட்றேன்னா அது வேஸ்ட்டாக போய் கீழே எடுத்து கூட்டுவாங்க. பட் இப்போ நான் எப்படி சொல்கிறது, சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் கூட இப்போ செய்ய முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. அப்போ இவர்கிட்ட சொல்ல, இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக இருங்க, ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஒரு 11 நாள் 12 நாள் ஆச்சு. 15 நாள் ஆனதுக்கப்புறம் எனக்கு 6 வருஷமாக குழந்தை இல்லைங்க சார். ஆல்ரெடி ஒரு அபார்ஷன் ஆகிட்டதுனால குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்க, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செக்கப் போனால் 45 டேஸ் கன்சீவாக இருக்குன்னு வந்துச்சுன்னாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம். எங்கள் அம்மா மெடிக்கல் லைனில் இருந்தால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கக்கூடாது, எடுக்க வேணாம், ஒரு வாட்டி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அபார்ஷன் ஆச்சு. அது அபார்ஷன் ஆனதே ஒரு பெரிய மிராக்கள். துப்பாக்கி ரிலீஸ் அப்போ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் துப்பாக்கி. அன்றைக்கி துப்பாக்கி நம்ம 2 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறோம், அன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழித்து கன்சீவ் ஆகிருக்குன்னு இவர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நிறைய விஷயம் வருதுன்னாரு. அதுக்கப்புறம் அது பெரிய ஏற்றம். 48 நாள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ணுமான ஆசை, விரதம் முடிஞ்சிச்சுறான்னு சொல்லி உடனே எல்லாமே சாப்பிட்லான்னு ஆரம்பிக்கும் போது இவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா நான் மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்னா, சரி சாப்பிடுங்கன்ட்டார். ஆனால் சாப்பிட்டது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் விரதம் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னாரு. என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறம் விரதமே இருக்கல ஒரு மாதம். பட் அப்போ நிறைய பிரச்சனை வந்துச்சு அவளுக்கு. அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்னா, இல்லைங்க நீங்கள் ஒரு 48 நாள் விரதம் இருங்க, ஒரு 5 நாள் சாப்பிடாம இருங்க, இந்த 48 நாள் எப்படி இருக்குது, இந்த 5 நாள் நீங்கள் சாப்பிட்ற எப்படி இருக்குது பாருங்கன்னா, பெரிய சேஞ்ச் தெரிஞ்சுது. அப்போ தான் விட்டேன். அப்புறம் அதை விட்டதுக்கப்புறம் ஜெயக்குமார்ட்ட சொன்னேன். அப்போ தான் சொன்னார், நான் விட வைக்கல கோப்பி, முருகர் தான் உன்னை விட வச்சிருக்காரு. அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், தெய்வம் கிட்ட நம்ம போக 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 தெய்வமே சில விஷயங்களை அது எடுத்துருது, நம்மளை அறியாமே நம்மளை ஒரு மனப்பக்கம் கொண்டு வந்து. அதுக்கப்புறம் ஒரு 3 நடிகர்களை நான் மாற்றினேன். அந்த நடிகர்கள் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. இந்த விஷயத்த சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அப்போ தான் நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன், கர்மாக்கும் இந்த அசைவத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. நிச்சயமா பெரிய என்னைக்கு அசைவத்தை விடுறீங்களோ அன்னைக்கு இருந்து ஆமாம் கர்மா கிளீன்சிங் ஸ்டார்ட் ஆகும். அது எப்படின்னா அது மட்டும் கிடையாது, அறிவியல் ரீதியாக ஒன்று கண்டுபிடிச்சேன். நீங்கள் ஒரு ஆடு நீங்கள் வெட்டும் போது அந்த ஆடை வெட்டுறப்போ அது ஒரு துடிப்பு இருக்குல்ல, அது ஏதோ ஒரு ரசாயனம் ஒன்று அந்த கறி ஃபுல்லாக அது பரவிடுது. நீங்கள் நல்லா பாருங்கள், மட்டன் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா டக்குன்னு பதட்டம் ஆகிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் அதுக்கு ஒரு ஆதாரமாக வீடியோ வச்சுருக்கேன். பதட்டம் ஆகிடுவாங்க, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, ரொம்ப எமோஷனல் ஆகிடும். அந்த மாதிரி இருக்காலும் டக்குன்னு ஹார்ட் அட்டாக்கில் போகிறது. அது மாதிரி சிக்கன் அதிகமாக சாப்பிட்றவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களால ஒரு கான்செப்ட் மைண்டாக போகும்போது எல்லாத்துக்கும் தலையாட்டே போயிருப்பாங்க. இதில் அப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்ச, சிக்கன் மட்டும்தான் ரொம்ப டேஞ்சரு, கர்மாவில் இதாகுது அப்படின்றப்போ சீ ஃபுட்டு அதுக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும்போது வேணாடா, மொத்தமே வேண்டாம்
அப்படின்னு விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் நான் அந்த 48 நாள் 108 நாள் ஆச்சு. 108 நாள் ஆனதுக்கப்புறம் அப்படியே ரெகுலராக இருந்துகிட்டே இருந்தேன். இது நடுக்குள்ள தான் ஜெயக்குமார் அண்ணனுக்கு வந்து ஒரு வாட்டி என்கிட்ட சொல்கிறார், ஒரு பிரச்சனை வருது அவர் உடம்புல, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கார். அப்போ என் மனசில் தோணுது, அண்ணே சப்போஸ் உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா யாரை நான் எனக்கு குருநாதராக கிடைப்பார் அடுத்தது. அப்போ நான் குருநாதன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயிலுக்கெல்லாம் போவோம் நானும் வரும். அப்போ நெடுங்கலநாதன் ஒரு கோயில் கூப்பிட்டு போனார் திருச்சியில். அப்படி ஒரு கோயில் இருக்குது. போனதுக்கப்புறம் நெடுங்கலநாதர் எப்பேற்பட்ட துன்பம், நெடுங்காலமாக இருக்கிற துன்பம் கூட அந்த நெடுங்கலநாதரை போய் பார்த்தா ஆயிடுன்னு சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு வரப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை கோபி நான் வந்து மரணத்தையே பார்த்துட்டு வந்தேன், அந்த கோழை சளின்னு ஒன்று சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி, அது வந்து அதுக்கப்புறம் தெய்வம் தான் நம்மளை காப்பாச்சு. பட் இதுக்கப்புறம் திரும்ப வந்துச்சுன்னா நான் வந்து இருக்கிறது கஷ்டம், நான் உனக்கு எப்படி கிடச்சா அதே மாதிரி யாருன்னா ஒருத்தர் கிடைப்பாங்க அப்படின்னாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவருக்கு சங்கட சதுர்த்தி வந்து ரொம்ப விரும்பி கும்பிடுவார். எனக்கு சங்கட சதுர்த்தியோட பவரை சொன்னதே அவர் தான். அந்த சங்கட சதுர்த்தி கும்பிட்டதுக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் மகாபலிபுரத்துக்கு நான் என் ஃப்ரெண்டு ராகுல் இருக்கார் டைரக்டர், அங்கே ஒரு ஷூட்டிங், அவரோட படத்துக்கு ஷூட்டிங் போகிற கருத்துக்களை பதிவு செய்யன்னு சொல்லி அங்கே நைட்டு ஒரு கனவு வருது, இங்கேருந்து ஒரு பிள்ளையார் சிலையை வாங்கிட்டு போ அப்படின்ற ஒரு கனவு வருது. இது சங்கட சதுர்த்தி கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிரபஞ்சம் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், எதெல்லாம் தெய்வ ரீதியாக கிடைக்கணும், அதெல்லாம் இங்கேயோ ஒரு வேலை நமக்கு காட்டிக்கிட்டே கொடுத்துட்டே இருக்குது. நிச்சயமா சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி தானே சங்கடம். அதுக்கு பேசிக்கான குணம் வந்து இந்த நான்வெஜ் விடுறது. நீங்கள் நான்வெஜ் விட்டினாலும் உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒரு இதில் கனெக்ட் ஆகிடுது. அப்போ அவங்க போய் ஒரு பிள்ளையார் சிலை வாங்கிட்டு போகணுன்னு வருது. நான் போனோடனே ஒரு பிள்ளையார் சிலை பார்க்குறேன், அந்த பிள்ளையார் சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருது, கூட்டு பண்ணுறேன். அந்த பிள்ளையார் சிலைக்கு வாங்கினோடனே வீட்டில் எடுத்து வந்து வச்சு இப்போ வரைக்கும் சங்கட சதுர்த்தி அப்போ அந்த பிள்ளையாருக்கு நான் தான் அபிஷேகம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். அப்போ இவர் சங்கட சதுர்த்தின்ற மகிமை சொன்னப்போ இப்போதே திங்கக்கிழமை வந்து நான் இவர்கிட்ட ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரையும் பேசிட்டே இருக்கேன். சில விஷயங்கள் டவுட் கேட்க பேசிட்டே இருக்கேன். 11:30 மணிக்கு தூக்கம் வருது, நாளைக்கு பேசலான்றாரு. அடுத்த நாள் காலை செவ்வாய்க்கிழமை சங்கட சதுர்த்தி. எனக்கு ஒரு இல்யூஷன் முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு ஒரு இல்யூஷன் இருக்குது சார். நம்ம குடும்பத்தில் யாரும் இறக்க போகிறாங்கன்னா அது தெரியும் எங்கள் அம்மா. எங்கள் அப்பா வந்து ஒரு அவுடோர் ஷூட்டிங் போகும்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இல்லை மனசு சரியாக படல, இருங்க அவங்கள எதோ ஆக போகுதுன்னா அதே மாதிரி இறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி இறப்பாக இருக்கட்டும், தாத்தா இறப்பாக இருக்கட்டும், அது எனக்கு வந்து ஒரு விஷயங்கள் தோணும். அதில் ஒரு பெரிய இது என்னென்னா, இப்போது என்னோடய நண்பரோட அப்பா வந்து 16ஆம் தேதி இறந்துட்டார். கரெக்டாக 13ஆம் தேதி அவங்களோட பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா சரியாக படலை, கவனமாக பார்த்துக்குங்க. அவர் பேசும்போது எனக்கு தோணுது அவருக்கு இருக்க மாட்டார்ன்ற மாதிரி தோணு. அவர்கிட்ட நான் சொன்னேன். கரெக்டாக அதே மாதிரி 16ஆம் தேதி நல்லா 10 மணி வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுனாரு, பாடிலாம் சில்லுனாச்சு, கூப்பிட்டு போனால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர்கிட்ட நான் பேசிட்டு விட்டேன். எனக்கு முன்னாடி என்ன தோணுச்சுன்னா, இவர் இறந்தாருன்னா அவர் ஃப்ரெண்டு சரவணன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாருன்ற மாதிரி எனக்கு தோணிருந்தது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நான் சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு இப்படி ஃபோன் இப்படி இருக்குது, ரொம்ப நேரம் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா சரவணன் ஃபோன் பண்ண, என்னன்னு சொல்லி சரவணன் கிடச்சா, சார் ஜெயக்குமாரன் போயிட்டார் சார்ன்றாரு. கரெக்டாக சங்கட சதுர்த்திக்கு செவ்வாய்க்கிழமை மணிக்கு. என்னங்க அப்படி சொல்லி உடனே கிளம்பி போனால் தனியாக தான் இருந்தார். நான் அப்பயும் எவ்வளோ சொன்னேன், நீங்கள் கூட ஒரு ஆள் வச்சிங்கன்னான்ட்டு. தனியாக தான் இருந்தார். நைட்டு எப்படியோ இருந்ததில் கரெக்டாக அவர் ராஜராஜேஸ்வரி கும்பிடுவார், அந்த சாமி முன்னாடி இப்படி உண்டு கிடந்தார். அது ஒரு பெரிய மிராக்கள். தெய்வம் இருக்குது அப்படின்றது. நிறைய விஷயங்கள் இங்கே ட்ராவல் பண்ணதுனால எங்களுக்கு அதிசயமாக தெரியுது, உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு அருமையான வார்த்தை சொன்னீங்க கோபி சார். எனக்கு உண்மையிலேயே நான் நிறைய வாட்டி சொல்கிறது, பட் அந்த பதிவு நீங்கள் சொல்ல நல்லதாக இருந்துச்சு. உலகத்தில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை மட்டும்தான் இருக்குது, ஆண் மகன் யாருமே கிடையாது. உலகத்தோட முதல் ஆண் மகன்றது முருகன். அது ஒரு அருமையான விளக்கமும் சொன்னீங்க. கிருபானந்த வாரியார் இதில் சொன்னது. ஆமாம், திருப்பி நம்ம நேயர்களுக்கும் சொல்லுங்கள் அதே விஷயம். சொல்கிறேன். இப்போ நான் அந்த சுந்தரானந்த சுவாமிகள்னு சொல்லிட்டு சொன்னேன்லங்க சார், அது உணரதான் முடியும். நீங்கள் உணர்வீங்க, பக்தர்கள் எப்படி உணர்வாங்கன்னு தெரியல. இவர் தான் வந்து என்ன நான்வெஜ் விடுன்னு சொல்கிறாரு. இது வந்து இப்போ ரீசெண்டாக சேலமில் அவரோட கொல்லிமலையில் போய் பார்த்தது. அவர் எப்படி விட சொன்னார், விட்டுட்டேன்ல. பட் ஆனால் அந்த விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மனசில் ஆசை இருக்கும், எவ்வளோ ஃபங்க்ஷன் போகிறோம்ல அப்படி சாப்பிட்லான்றப்போ ஒரு ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுவோங்க சார். பிரியாணி சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது இவர் ஃபோன் பண்ணுவார், எப்படி இருக்கும் உங்களுக்கு, யதார்த்தமாக அடிப்பார். சாமி என்ன பண்ணுறீங்க சாமின்னு. எனக்கு என்னடா இது ஒரு வாட்டி 2 வாட்டியில் ஒரு 10 வாட்டி நடந்துச்சு எனக்கு. நான் எப்படா நான்வெஜ் சாப்பிட்லாம், இப்போ வேலூருக்கு போகிறேன்னா ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்லான்னு மைண்டில் வச்சுருப்பேன்ல. வேலூருக்கு போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணார், என்னங்க எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார். அப்போ அந்த மைண்டே எனக்கு மாறிடும். இதுதான் வந்து அந்த சித்தர்களோட மிகப்பெரிய ஒரு விஷயம். நிச்சயமா. அதே மாதிரி இன்னொரு ஒன்று என்னன்னா, குருநாதர்னா நம்மளுக்கு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு பல அப்படிலாம் இருக்க மாட்டோம். சாதாரண ஒரு ஆளாக இருப்பாங்க. இப்போ பழனிலே நிறைய அதிசயம் நடக்குது. சாதாரண ஒரு ஆள், இவெல்லாம் பார்த்தா கிட்டியா அந்த மாதிரி ஆள் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாங்க. இந்த ஆண்மகன் எப்படி நீங்கள் அந்த கிருபானந்த வாரியார் சொன்னால் கூட நிறைய பேர் அதுதான் என்னன்னா, பெண் வயிற்றில் பிறக்கிறவங்க எல்லாருமே பிள்ளைகள் தான். ஆமாம், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை பெண். ஆனால் உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு ஆண்மகன் மட்டும்தான். அந்த ஆண்மகன் யாருன்னா அது முருகர் மட்டும் தான். ஏன்னா முருகர் தான் ஆண் கிட்ட இருந்து வந்தவர். சிவன் அதே மாதிரி சிவன் வேற முருகர் வேறு கிடையாதுங்க சார். சிவன் லிங்கமாக இருக்கார், முருகர் உருவமாக இருக்கார், அவ்வளோதான். சிவனுக்கு இருக்கிற சக்தியை விட முருகருக்கு சக்தி அதிகம்னு சொல்லி கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்காரு, அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு, இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உலகத்தில் ஒரே ஒரு ஆண்மகன் மட்டும்தான். அதே மாதிரி முருகர்கிட்ட ஒரு குணம் என்னென்னா, கிள்ளி விளையாடி அள்ளி கொடுப்பாருங்க சார். உங்களை கிள்ளி விளையாடி அவர் கொடுக்க ஆரம்பித்தார்னா வந்து
அது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத விஷயம் இருக்குது. நம்ம ஒரு சின்ன ஒரு மூக்குத்திக்கு ஆசைப்பட்டிருந்தா அவர் வைர நெக்லஸ் கொடுப்பாரு. நிச்சயமா. ரொம்ப நன்றி கோபி சார். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நம்ம. சார். இப்போ பேசியிருக்கிறத விட இன்னும் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடந்ததால் எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி கோபி ரொம்ப சார். நன்றி சார். சுகமே சொல்லுங்க சார். சுகமே சொல்லுங்க.